குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் டே 2 கிளாஸ் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸு 2 பவர் எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு 8 பவர் எக்ஸ் ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் வந்து ஏ பி சி டின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆப்ஷன்னு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதுதான் கொஷின்னு. இப்போ இது எந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க? 2 பவர் எக்ஸு, ஓகேவா? 2 பவர் எக்ஸு ப்ளஸ்ஸு 6. இங்கே பாருங்கள், இந்த 8ஐயும் என்ன பண்ணணும்? 2 பவரில் தான் நம்ம எழுதணும். அப்போ 8ஐ எப்படி எழுதலாம்? 8 நம்ம 2 பவர் எழுதுனா 2 வந்து 3 டைம் இருந்தால் அதான் 8, ஓகேவா? ஸோ 8க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? 2 பவர் 3ன்னு எழுதணும். இங்கே மேலே என்ன இருக்குது? பவரில் எக்ஸு ப்ளஸ்ஸு 1ன்னு இருக்குது, ஓகேவா? இப்போ இந்த 8ஐயும் என்ன பண்ணிட்டோம்? 2 பவரில் எழுதிட்டோம், அதாவது 2 பவர் 3ன்னு எழுதிட்டோம். இப்போ ரெண்டுத்துலேயும் எல்ஹெச்எஸ்லேயும் 2 இருக்குது, ஆர்ஹெச்எஸ்லேயும் 2 இருக்குது. ரெண்டு சைடுமே 2 இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? இதை நம்ம கேன்சல் பண்ணலாம். 2 ரெண்டு சைடும் கேன்சல் பண்ணால் மீதி நம்மளுக்கு என்ன இருக்கும்? ரிமைனிங் எக்ஸ் ப்ளஸ் 6 ஈக்குவல் டு இந்த 3ஐ உள்ள மல்டிப்ளை பண்ணனா 3x ப்ளஸ் 3ன்னு நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடாகவும் நம்பரெல்லாம் ஒரு சைடாகவும் நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். இந்த சைடு என்ன இருக்குது? 6 இருக்குது. இங்கே இந்த ப்ளஸ் 6 இந்த சைடு வரும்போது மைனஸ், இந்த ப்ளஸ் 3 இந்த சைடு வரப்போ -3 மாறும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு 3x, இந்த சைடு 3x இருக்குது, இந்த எக்ஸ் இங்கே வரும்போது -x ஆகும். ஸோ 6 - 3 என்ன தெரியும் நம்மளுக்கு? 3ன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு 3 - x எவ்வளோ? 3x -x. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த வேரியபிள் சொல்லுவாங்க. இது இந்த வேரியபிளை மாற்றக்கூடாது, இந்த கான்ஸ்டண்ட்டை மட்டும்தான் மைனஸ் பண்ணணும். அப்போ எக்ஸ் அப்படியே இருக்கும். 3 - 2 என்னது? வெரி குட், 2. 3 - 1 is 2. ஸோ 3 - x என்ன கிடைக்குது? 2xன்னு இருக்குது. நம்மளுக்கு என்ன வேல்யூ தேவை? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸு. ஸோ எக்ஸோட வேல்யூ தேவைன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3/2. இந்த 2 வந்து இங்கே வந்துடும், ஓகேவா? இந்த மல்டிப்ளேயில் இருக்கிற 2 வந்து டிவிஷனில் வந்துடும், அந்த கான்ஸ்டண்ட்டோட 3/2. ஸோ த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 3/2. Here is the answer, B answer. B is the correct answer. Thanks for watching.